உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாய். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். ஏன்னா பொதுவாக சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும், அஸ்தங்கமாகக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது தீமையான ராகுவோட சேர்றது, செவ்வாயோட சேர்றது, இந்த மாதிரி சூரியன் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் 15 தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டுதுன்றோம். நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு, பாலம் உடைஞ்சு அப்படி சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு எது தான் விபத்து, அல்லது செவ்வாய் ராகு விபத்து. அப்போது விபத்துக்கள் இனி குறையும். நம்ம சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, நான் கீழே வந்துட்ட சாமி, வண்டியில் போனேன், அங்கே எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு, ஸோ காரில் அடிபட்டுடுச்சு, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம். அதே போல் இந்த செவ்வாய் கன்னிராசியில் போயிட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. அதே போல் எப்பொழுதும் போல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் புலம்புறாங்க, வேலை போயிடுச்சு சாமி, வேலை தேடுறாங்க கிடைக்கல, அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம். தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும். அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி? சரி, அவர் அப்படி தான் இருப்பார். மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரலையுமே கூட அவர் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அப்போ அந்த 5 மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? உயிர் வாழாமல் இருக்க முடியுமா? வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா? உயிர் வாழ்ந்தாகணுமே. அப்போ இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதனால தான் தொழில் முடக்கம், அல்லது தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க, அல்லது தொழிலை நடத்தலாமா, விட்டுட்டு ஓடி போயிடலாமா, இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க. இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கெல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு. இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை. சனி வக்ரம் நல்லா இல்லை. சூரியன் கேதுவோட தொடர்பு, ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும். அப்போ பாருங்கள், அது கிரகண தோஷம் ஆகிப்போச்சு. கன்னியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை. அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் காம்பினேஷன்ஸ். ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக, அதிர்ஷ்டமான, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம், மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி, அப்புறம் ஆதிலட்சுமி, அந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த
துலாம் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் அற்புதமான கால நேரம். உங்களுக்கு என்னங்க, 9ல் சுக்கிரன், 9ல் குரு. துலாம் ராசிக்கு இது அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம். ஆமாம் சாமி, நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேங்க. ஏன் நீங்களாம் எப்படி இருந்தீங்க? துலாம் ராசி என்பர்கள் எப்படி இருந்தாங்க? என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க? வருமானம் முடக்கம் இருந்தது, தொழில் முடக்கம் இருந்தது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருந்தது, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்காமலா இருந்தோம். ஆனால் துலாம் ராசி என்பர்களை இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். எல்லா பிரச்சனையும் ஒரு 80% முடிஞ்சது. அடுத்து வளர்ச்சி வர ஆரம்பிச்செடுத்து. இதுதான் உண்மை. என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் மறைக்க முடியாது. இனி உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுங்க. நல்லா தாங்க இருப்பீங்க. நீங்கள் நல்ல நேரம் ஆரம்பிச்செடுத்து இனி அடுத்து வரக்கூடிய மாதங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள், இவை எல்லாமே நல்ல எதிர்காலம் அமையும். நல்ல எதிர்காலம் அமையும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ துலாம் ராசிக்கு என்ன பிரச்சனை? நிலையான வருமானம் இல்லை. இவ்வளோதான் விஷயம். ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் இல்லை ஸ்டாண்டர்டு இன்கம் நமக்கு அமையலை. இதுதானே பிரச்சனை உங்களுக்கு. கரெக்டா? கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல அற்புதமான வரவு செலவு மிகுந்த மாதம். டிரான்சாக்ஷன்ஸ் அற்புதமாக இருக்கும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு வரவு அதிகமானதாக இருக்கும். வரவு செலவுகள் கூடும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருந்தால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அன்றைக்கெலாம் ஒரு துலாம் ராசி அன்பர் சொல்கிறாரு, சாமி நான் ஒரு 2-3 ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கேன். நம்ம ஊர்லேயும் மானாமதுரையில் இருக்கிறேன். ஒரு 3 நம்ம ஊர்லேயே 3 ஹார்ட்வேர்ஸ் 3 இடத்துல இருக்குங்க நமக்கு கடை. ஒரு இடத்துல சிமெண்ட் கூடம் இருக்குது, ஒரு இடத்துல கம்பி இருக்குது, ஒரு இடத்துல ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்துகிறேன். சொந்த இடம்லாம் இருக்குது சாமி. ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு இடத்துல போய் முடக்கம் ஆயிடுச்சு. அப்போ நான் ஏமாறலை, ஒரு இடத்துல தான் போட்டு வச்சுருக்கேன். அது மூவ் ஆகும்னு நினச்சேன், மூவ் ஆகவே இல்லை. சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன். அந்த 2 கோடி ரூபாய் போய் சிக்கலாக மாட்டினதால ரொட்டேஷன் இல்லாமல் போச்சு. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியல, இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல. அப்படியே நான் ஒரு 3 பக்கமும் அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன இது என்ன சாமி ஆகும் அப்படின்னார். கவலையே படாதீங்க சார், இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாகும். அப்போ அதை போல ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் போய் லாக் ஆகிருக்கலாம். பணங்காசு வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கொடுக்க முடியாமல் நீங்கள் தவிக்கலாம். கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இடப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அது சார்ந்த செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தொழில் அமைப்புகள், பிஸ்னஸாக இருக்கலாம். அங்கே பில் பேமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டியது, அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகள். அப்போ இந்த மாதிரி உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழில் பிரச்சனைகள், மெயினாக ஃபண்டு டிமாண்டு, பணப்பிரச்சனைகள், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், ஃபண்டு டிமாண்டு, பணப்பற்றாக்குறைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எழுதருமே துலாம் ராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் அது சரியாகும். எப்படி சாமி மேஜிக்காக நடக்கும்? ஆமாங்க, 9ஆம் இடத்தில் ராசிநாதன் சுக்கிரன் குருவோடு இணைகிறார். ஏற்கனவே 9ஆம் இடத்துல குரு. இந்த 9ல் குரு இருக்க போயிட்டு தான் உங்களுக்கு நல்லா ஓஹோன்னு ஒரு யோகம். அதுதாங்க உங்களுக்கு ஒரு நல்ல யோகம்.
அவரோட உங்கள் ராசிநாதன் சேர்ந்துட்டதுனால உங்களை கையில் பிடிக்க முடியல, ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்த மாதங்களுடைய எதிர்காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு அலட்சியம் இருக்குது அப்படின்னா அது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் யோகம். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி என்பவர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், ப்ரமோட்டர்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இடதருமை துலாம் ராசி அன்பர்களே, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்கள் குடும்ப பெண்களானாலும், ஒரு குடும்ப பெண்களாக சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம், புரியுதுங்களா? அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய அன்பு குழந்தைகள். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். மெயினாக வீடு சரியில்லாமல் இருக்கிறது, குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் சரியில்லாமல் இருப்பது, திருஷ்டிகள், அதிகமான திருஷ்டிகள். அக்கம் பக்கத்தில் இந்த கதை திறக்க முடியாது, அந்த கதை திறக்க முடியாது. வெளியில் தலை காமிச்சாலே ஒரே போட்டி பொறாமையாக இருக்கும். இன்னும் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டானே, அன்னைக்கு கஷ்டப்பட்டிருந்தானே. அப்போ அந்த மாதிரி போட்டி பொறாமைகள், திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, அந்த போட்டி பொறாமைகள் குறையும். அல்லது அந்த செய்வினை கோளாறுகள்லாம் கூட விலக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். எதிரிகளை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம், அது நல்ல தன்மை உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் ஜாதகத்துக்கு அமையும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம், எளிமையாகவே குழந்தை பாக்கியம் அமையும். அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக செல்லக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள், IVF, இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ ட்ரீட்மெண்ட் முறையில் கூட குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல்நல குறைவுகள் இருக்குமே, சின்ன சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரியடைந்து மீண்டும் சீக்கிரமாக வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.